நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 13 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் அண்ட் த இக்னோரன்ஸ். எவ்வாறு இந்த கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ், உணர்வு நிலையினுடைய சக்தி, தன்னை ஏதோ ஒரு அமைப்பிலோ ஏதோ ஒரு இயக்கத்திலோ தன்னுடைய முழு செயலையும் கவனத்தையும் அதில் குவித்துக் கொள்வதன் மூலம் மற்றவைகள் குறித்து அறியாமையில் இருக்கின்றது. பொதுவாக காணப்படும் அறியாமைக்கு இதுதான் காரணம் என்கின்ற அடிப்படையில் பகவான் இந்த சாப்டர்ல கருத்துக்களை விளக்குகின்றார். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பாராகிராஃப் 13 and 14 பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். எதற்காக இந்த பிரத்யேகமான கவன குவிப்பு, அதன் மூலம் ஏற்படும் அறியாமை என்பது தேவைப்படுகின்றது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் இந்த பரம்பொருள் இரக்கம் கொண்டு தன்னை மறந்த நிலையில் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் அது மீண்டும் தன்னைத்தானே கண்டறிய முயலுகின்றது. இந்த செயலில் அதற்கு கிட்டும் ஒரு உவகை, ஒரு ஆனந்தம், அதை அடையும் பொருட்டு அது அறியாமை என்கின்ற ஒரு போர்வையை தனக்குத்தானே போர்த்திக் கொள்கின்றது. இந்த அறியாமை என்பது எல்லா நிலைகளிலும் அவசியமா? இந்த இறைவனுடைய வெளிப்பாடு, டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், இந்த பிரபஞ்சத்தில் பரம்பொருளினுடைய வெளிப்பாட்டினை காண்கின்றோம், அதில் அறியாமையை காண்கின்றோம். அவ்வாறு ஏற்படும் எல்லா வெளிப்பாடுகளிலும் அறியாமை என்பது ஒரு அத்தியாவசியமான ஒன்றா? அது இல்லாவிட்டால் த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், இறைவனுடைய வெளிப்பாடு நடக்கவியலாதா என்றால் அவ்வாறு இல்லை. அறியாமை என்கின்ற ஒரு அம்சம் இல்லாமலேயே அந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், இறைவனுடைய வெளிப்பாடு நடக்க முடியும். ஆனால் அவ்வாறு அத்தகைய ஒரு வெளிப்பாட்டின் மூலம் உருவாக்கப்பட்ட உலகங்கள் வேறு விதமாக இருக்கும். நம் உலகங்கள் போல, நாம் இருக்கும் உலகம் போல இருக்காது. நாம் இருக்கும் உலகம் என்பது பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்ட உலகமாக இருக்கின்றது. இட் இஸ் அன் இவால்விங் காஸ்மாஸ். அங்க கான்சியஸ்னஸ் இரக்கம் கொண்டுள்ள நிலையில் இருக்கின்றது. அது அந்த நிலையிலிருந்து மேலே மேலே உயர் உணர்வு நிலையை எட்டுகின்றது. இந்த பரிணாம வளர்ச்சி என்பது நாம் வாழும் இந்த உலகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதுதான் நம்முடைய உலகத்தினுடைய ஒரு சிறப்பு. அதில் அறியாமை என்பது ஒரு இடைப்பட்ட அம்சமாக காணப்படுகின்றது. ஆனால் நமக்கு தெரியும், இந்த புவி உலகை தவிர எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன. நம் கண்ணுக்கு புலப்படாத எண்ணற்ற உலகங்கள் இருக்கின்றன. அந்த உலகங்களில் அறியாமை என்பது இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை.
என்ன காரணம் என்றால் அந்த உலகங்கள் எல்லாம் பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்ட உலகங்கள் இல்லை. எல்லாமே அவை இருக்கும் நிலையில் மாற்றம் அடையா நிலையிலேயே இருப்பவை. அதைத்தான் பகவான் டைப்பல் அப்படிங்கிறார். டைப்பல் நான் இவால்விங் காஸ்மாஸ் அப்படிங்கிறார். அங்க நம் உலகத்தில் காணப்படுவது போல டியூவாலிட்டிஸ் இருக்காது. அது எந்த விதமான மாற்றமும் அடையாமல் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவை. ஸோ அவ்வாறும் இருக்கலாம். ஆனா இங்க நமக்கு எது லட்சியமாக காணப்படுகின்றது என்றால், பரிணாம வளர்ச்சிக்கு நம்மை உட்படுத்தி கொண்டு அந்த பரம்பொருளை எட்டுவது. அதுதான் இங்க இலக்கு. ஸோ இங்க தொடர்ச்சியாக பரிணாம வளர்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு முன்னேற்றம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஆனால் மற்ற உலகங்களில் அவ்வாறு இல்லை. அங்க எல்லாமே அவை அவை இருக்கும் நிலைகள் எல்லாமே சாஸ்வதமான நிலைகளாக இருக்கின்றன. அதுதான் வித்தியாசம். அங்க அறியாமை என்பது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்க பரிணாம வளர்ச்சி இருக்காது. தனக்கு எதிரான நிலைகளில் கண்டறிவதற்காகத்தான் அந்த பரம்பொருள் சச்சிதானந்தம் இந்த சட உலகில் காணப்படும் ஒரு முழு அறியாமை, ஒரு இருள் என்கின்ற நிலையில் இரக்கம் கொள்கின்றது. அந்த நிலையில் இந்த வெளிப்பாட்டில் காணப்படும் அறியாமை என்பது ஒரு பரம்பொருள் தனக்குத்தானே அணிந்து கொண்டிருக்கும் ஒரு முகமூடியாக காணப்படுகின்றது. அறியாமை என்பது பரம்பொருள் தனக்குத்தானே அணிந்து கொண்டிருக்கும் ஒரு முகமூடி. அதற்கு பின்னால் தான் அது தன்னைத்தானே மறைத்துக் கொள்கின்றது, ஒளிந்து கொண்டிருக்கின்றது. தன்னை மறந்த நிலையில் அது எந்த இயக்கத்தில் இருக்கின்றதோ, அந்த எந்த வடிவத்தில் காணப்படுகின்றதோ அதில் மாத்திரமே முழுவதுமாக மூழ்கி தான் யார் என்பதை முற்றிலும் மறந்த நிலையில் இருக்கின்றது. இருந்தாலும் அத்தகைய வடிவங்களில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அதற்குள் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் கான்சியஸ்னஸ், மறைந்திருக்கும் அந்த ஆன்மன் மெல்ல மெல்ல விழித்து எழுகின்றது. இருந்தாலும் அது மேற்புறத்தில் அறியாமை என்கின்ற ஒரு அமைப்பை தாங்கிய வண்ணம் இருக்கின்றது. உண்மையிலேயே அறியாமை என்றால் என்ன என்றால், அறியாமை என்பது உள் பொதிந்திருக்கும் ஞானம் மெல்ல மெல்ல படிப்படியாக விழித்து எழுவதுதான் அறியாமை என்கின்ற நிலை என்று பகவான் ஒரு விளக்கத்தை தருகின்றார். ஆகையினால் அறியாமை என்றால் ஒரு சாஸ்வதமான எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அறியாமை என்பது கிடையாது. இங்க அறியாமை என்று நாம் எதை கூறுகின்றோமோ அது உண்மையிலேயே என்னவென்றால், உள்ளே இருக்கும் ஒரு ஞானம் படிப்படியாக மெல்ல மெல்ல விழித்து எழக்கூடிய நிலைதான் அறியாமை என்று பகவான் ஒரு விளக்கத்தை தருகின்றார். இந்த நிலையில்தான் பரம்பொருள் தன்னை கண்டறிகின்றது. கண்டறிவது மாத்திரமல்ல, அந்த கண்டறிவதன் மூலம் வெளிப்படும் ஒளியால், இறை ஒளியால் வாழ்வை திருவுருமாற்றம் செய்கின்றது. இந்த நோக்கத்திற்காகத்தான், இந்த வாழ்வை திருவுருமாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த பரம்பொருள் முழு உணர்வற்ற நிலை, இன்கான்சியன்ஸ் என்கின்ற நிலைக்குள் இரக்கம் கொண்டுள்ளது. அதுதான் அதனுடைய நோக்கம். அவ்வாறு விழித்தெழுந்து மெல்ல மெல்ல தன்னை கண்டறியும் முயற்சியில் அந்த பரம்பொருள் எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், ஏதோ அதிவேகமாக செயல்பட்டு இந்த அறியாமையே இல்லாத
சொர்க்க நிலை அந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றோ, இல்லை இந்த பிரபஞ்சத்தைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை எட்ட வேண்டும் என்று ஒரு விரைவாக செயல்பட்டு அதை எட்ட வேண்டும் என்பதோ இங்கு கிடையாது. அது நோக்கம் இல்லை. அதே போல இந்த அறியாமை என்கின்ற ஒரு சுழற்சியில் மீண்டும் மீண்டும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் சுழன்று கொண்டிருப்பதும் அதனுடைய நோக்கம் இல்லை. எந்த தனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை கண்டறியாமல் வெறும் அறியாமையில் மீண்டும் மீண்டும் எந்தவித நோக்கமும் இன்றி சுழன்று கொண்டு இருப்பதும் அதனுடைய நோக்கம் இல்லை. ஸோ எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உச்சகட்ட நிலையை எட்டுவதும் அதனுடைய விரைவாக எட்ட வேண்டும் என்பதும் அதனுடைய நோக்கம் அல்ல. அதே சமயம் அறியாமையிலேயே உழன்று கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு காரியமும் அந்த காரியத்திலேயே மூழ்கி இருப்பதும் இங்கு நோக்கம் அல்ல. எதற்காக அந்த செயலில் ஈடுபடுகின்றது, பரம்பொருள் ஈடுபடுகின்றது என்றால், தன்னுடைய ஆதிநிலை எல்லாம் கடந்த நிலை, சூப்ரா காஸ்மிக் நிலை. அந்த நிலைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய இந்த புவி என்னும் களத்தில் ஆனந்தத்தை கண்டறியும் முயற்சியில்தான் பரம்பொருள் இந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. To find its heaven of joy and light even in the oppositions offered by the terms of an embodied material existence. அதுதான் இங்க பரம்பொருளினுடைய வெளிப்பாட்டினுடைய நோக்கம். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உவகையையும் ஒளியையும் அதற்கு எதிரான நிலையில் இருக்கக்கூடிய அந்த புவியில் இந்த சட உலகு என்கின்ற ஒரு அமைப்பை தாங்கியிருக்கும் ஒரு நிலையில் கண்டறிவதுதான் அந்த பரம்பொருளினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இதை கண்டறிவதில் அது பெரும் முயற்சியும் போராட்டத்திற்கு இடையில்தான் அந்த ஆனந்தத்தை அது அடைகின்றது. ஆகையினால் இதுவே என்ன காரணத்திற்காக மனித ஆன்மன் அந்த பரம்பொருளினுடைய ஒரு பொறியாக மனிதனுடைய உடலில் இருக்கும் ஆன்மன் என்ன காரணத்திற்காக பிறந்துள்ளது என்றால் இந்த நோக்கத்திற்காகத்தான். எதிரான நிலைகளில் அந்த உயர் உலகங்களில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தையும் ஒளியையும் இந்த புவியில் அந்த மேலுலகங்களில் என்ன உயர்வான நிலைகள் இருக்கின்றதோ அதற்கு எதிரான நிலைகளில் இங்கு புவியில் கண்டறியும் நோக்கத்துடன் தான் ஒவ்வொரு ஆன்மனும் ஒரு மனித உடலில் இரக்கம் கொண்டு அதை அடைவதே லட்சியமாக கொண்டுதான் இங்கு செயல்பட்டு கொண்டு வருகின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஆகையினால அறியாமை என்பது ஒரு அவசியமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அது இடைப்பட்ட அம்சமாக இருக்கின்றது, துணை அம்சமாக இருக்கின்றது. அது பகவான் இங்கு விளக்குகின்றார். அது ஒரு பிழை அல்ல. அறியாமை என்கின்ற நிலையில் நாம் இருப்பது அது ஒரு பிழையோ நம்முடைய ஒரு வீழ்ச்சியோ அல்ல. அது ஒரு நோக்கத்திற்காக அந்த உயர் உணர்வு நிலை இங்கு கொண்டுள்ள ஒரு இரக்கம். அது ஒரு சாபம் இல்லை. அது ஒரு டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு இறை வாய்ப்பு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இறுதியாக பகவான் என்ன கூறுகின்றார்?
இந்த சடப்பொருளினால் ஆன இந்த உலகத்தில் இந்த சடப்பொருளில் அந்த இறை அம்சத்தினுடைய ஒரு திருக்கோயிலை உருவாக்குவதுதான் இந்த உலகில் செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றார். என்ன காரணத்திற்காக அந்த மெய்ப்பொருள் இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் சட உலகில் தோன்றியுள்ளது என்றால், இந்த சட உலகில் இந்த இறையம்சத்தை கொண்ட ஒரு திருக்கோயிலை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் தான் அந்த மெய்ப்பொருள், அந்த ஸ்பிரிட் born into the material universe, இந்த சட உலகில் பிறந்துள்ளது என்று குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் வேறொரு கருத்தையும் கூறுகின்றார். இந்த இக்னோரன்ஸ் என்பது எங்கு காணப்படுகின்றது என்றால், அதனுடைய ஆதி நிலையில இருக்கக்கூடிய அந்த இக்னோரன்ஸ் என்பது நம்முடைய ஆன்மனில் காணப்படுவதில்லை. வெளியில இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி, நேச்சர், அதில் தான் காணப்படுகின்றது. அதுவும் அந்த நேச்சர், அந்த பிரகிருத்தியினுடைய முழு அம்சத்தில் அறியாமை என்பது காணப்படுவதில்லை. அது ஏதோ ஒரு நிலையில் அந்த பிரகிருத்தியினுடைய வெளிப்பாட்டில் ஏதோ ஒரு நிலையில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் தான் அது வெளிப்படுகின்றது. அறியாமை என்பது வெளிப்படுகின்றது. நிச்சயமாக அது அதனுடைய ஆதி மூலம் எங்கு தோன்றுகின்றது என்று பார்த்தால், அது அந்த எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தம் அந்த நிலையில் தோன்றுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அங்க எல்லாமே எல்லாம் இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ், இன்ஃபினிட் பீயிங், இன்ஃபினிட் டிலைட் தான். ஸோ அந்த நிலையில தோன்றுவதற்கு அவசியம் இல்லை. அதே போல அதற்கு கீழ் உள்ள இந்த சூப்பர் மைண்ட் அந்த நிலையிலும் தோன்றுவதற்கு வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம் என்றால், இந்த அதிமனம் என்பது எப்பொழுதுமே அனந்தமான ஒளியையும் சக்தியும் தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. அங்க எல்லாமே ஒருமைதான். ஒருமை, யூனிட்டி எம்ப்ரேசஸ் த கான்சியஸ்னஸ் ஆஃப் டைவர்சிட்டி. ஸோ அங்கேயும் தோன்றியதற்கு வாய்ப்பு கிடையாது. எங்க தோன்றியிருக்கும் அப்படின்னா, இந்த பிளேன் ஆஃப் மைண்ட், மனம் என்கின்ற நிலையில் தான் தோன்றுகின்றது. ஏனென்றால் அங்குதான் மனம் ஏதோ ஒன்றில் தன் கவனத்தை செலுத்தி மற்றவைகளை பின்னுக்கு தள்ளுகின்றது. மனிதனுடைய சக்தி எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், அனைத்தையுமே அது பிரித்து பிரித்து பார்க்கின்றது. டிஃபரன்ஷியேட்டிங் பவர் அது இந்த டிஃபரன்ஷியேட்டிங் பவர் என்ன செய்கின்றது, அதிலேயே மேலும் 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 ஆழமாக சென்று என்ன நடைபெறுகின்றது இறுதியில், இந்த டைவர்சிட்டி, இந்த பிரிந்திருக்கும் தன்மை, தனித்தன்மை, பிரிந்திருக்கும் தன்மை என்பதுதான் மேலோங்கி காணப்படுகின்றது. இந்த ஒருமைத்தன்மை என்பது பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. ஒரு காலகட்டத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த ஒருமைத்தன்மை என்பது முழுவதுமாக பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. அந்த நிலையில்தான் இந்த அறியாமை என்பது இந்த சட உலகில் காணப்படுகின்றது. அதனால் எந்த நிலையில் காணப்படுகின்றது என்றால், அதிமானச நிலைக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஓவர் மைண்ட், மேல் மனம் என்கின்ற நிலையில் மேல் மனதிற்கும் அதிமனதிற்கும் இடையில் ஒரு திரை இருக்கின்றது. அந்த திரை என்ன செய்கின்றது, மேல் மனம் என்கின்ற நிலையில் அதிமனதினுடைய ஒளியை மெல்ல மெல்ல கசிய செய்கின்றது. கீழே, மேலும் கீழே படிப்படியாக வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது, அந்த ஒளி என்பது முற்றிலுமாக தடை செய்யப்படுகின்றது. அதுவும் அந்த சட பொருள் என்கின்ற நிலையில் காணும் பொழுது அறியாமை என்பது முற்றிலுமாக அங்கு பூரணமாக காணப்படுகின்றது. இருள் என்பது பூரணமாக காணப்படுகின்றது.
இதுதான் அறியாமை என்பது தோன்றுவதற்கு மூல காரணமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். இதில் மனம் இருக்கின்றது, அதற்கு மேலே மேல் மனம் ஓவர் மைண்ட் இருக்கின்றது, அதற்கு மேலே அதிமனம் இருக்கின்றது. இந்த மேல் மனதிற்கும் அதிமனதிற்கும் இடையில் ஒரு தங்க தகடு போல ஒரு மூடி மறைத்து கொண்டு இருப்பதால் என்ன நடைபெறுகின்றது? அந்த அதிமானசத்தினுடைய முழு உண்மை ஒளி தடை செய்யப்படுகின்றது. அதனால் தான் அந்த நிலையில் தான் அறியாமை தோன்றுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இறுதியாக பார்க்கும் பொழுது மனம் என்ன செய்கின்றது? அனைத்து வேலைப்பாடுகளிலும் அதை தன் ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அனைத்து சக்திகளுடன் மிகவும் கீழான நிலையில் பார்க்கும் பொழுது அந்த சக்தியினுடைய செயல்பாடுகளில் மாத்திரம் முழுவதுமாக தன்னை அடையாளம் கொண்டு கொள்கின்றது. அடையாளம் கொண்டு ஈவன் தன்னைத்தானே மறந்த நிலையில் காணப்படுகின்றது. மனம் என்பது தன்னையே மறந்த நிலையில் காணப்படும் நிலைதான் கீழே நாம் காணக்கூடிய அந்த சடப்பொருள்ல எப்படி செயல்பாடு நடைபெறுகின்றது? அங்க மைண்டினுடைய ஒரு பிரசன்ஸை நம்ம பார்க்க முடியல. என்ன காரணம் என்றால் அங்கேயும் மைண்ட் இருக்கு, ஆனா ஈவன் மெட்டீரியல் லெவல்ல சட ரீதியில் கூட மைண்டினுடைய பிரசன்ஸ் இருக்கு. ஆனா அந்த நிலையில அது என்ன செய்கின்றது? முழுவதுமாக தன்னை மறந்த நிலையில் இருக்கின்றது. வெறும் சக்தி இயக்கம் அந்த நிலை அதனுடன் இணைந்து அடையாளம் கண்டு முழுவதுமாக தன்னை மறந்த நிலையில் இருப்பதுதான் இறுதியான நிலை. இந்த சடப்பொருள் இருக்கக்கூடிய மேட்டர்ல இருக்கக்கூடிய இக்னோரன்ஸ் என்பது அது ஒரு அடிபாதாளத்தில் இருக்கக்கூடிய நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில்தான் சட ரீதியான இயக்கங்கள் இந்த நிலையில்தான் காணப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பேராகிராஃப் நம்பர் 15க்கு போகலாம். Chapter 13. Exclusive concentration of consciousness force and the ignorance. Paragraph 15. It must be remembered, however, that when we speak of a partial movement of consciousness force absorbed in its forms and actions in a limited field of its working, this does not imply any real division of its integrality. The putting of the rest of itself behind it has only the effect of making all that rest occult to the frontal immediately active energy in the limited field of movement, but not of shutting it out of the field. In fact, the integral force is there, though veiled by the inconscience, and it is that integral force, supported by the integral self-being, which, through its frontal energy, does all the work and inhabits all the forms created by the movement. Thank you. Thank you. Can I read, sir? Yes, please. Yes. Explanation. We have seen that the ignorance is caused by a particular movement of consciousness force absorbed in its forms and actions in a limited field of its working. This does not mean there is any real division of its integrality. While absorbed in its limited field of work, it puts behind the rest of its consciousness. This has only the effect of making all the rest unknown to its frontal energy, which is immediately active in the limited field of movement. It is not shutting it out of the field. In fact, the integral force is there, though veiled by the inconscience. It is that integral force
supported by the integral self-being, which through its frontal energy does all work. It inhabits all the forms created by the movement. Thank you, sir. Thank you. நாம் இதுல ஒரு முக்கியமான அம்சத்தை, சக்தியினுடைய அம்சத்தை அறிய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நடப்பது எல்லாமே அந்த பரம்பொருளினுடைய சக்தி அப்படிங்கிறத நாம் அறிகின்றோம். எல்லாமே பரம்பொருளினுடைய வெளிப்பாடு இல்லையா? எல்லாமே அவன் செயல் அப்படின்லாம் சொல்றோம். நம்ம எல்லாமே அவன் செயல்னு சொல்றப்ப எப்படி இங்க அந்த அறியாமை என்பது காணப்படுகின்றது? நம்ம பார்த்தோம், எதனால அறியாமை காணப்படுகின்றது என்றால் ஒரு பிரிவினை ஏற்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த வேளையில் அந்த சக்தி தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றதோ அதில் மாத்திரம் தன்னை குவித்து கொண்டு தன்னுடைய உண்மையான அம்சத்தை பின்னுக்கு தள்ளுகின்றது. அங்க ஒரு டிவிஷன் ஏற்படுகின்றது. அதனால் அறியாமை என்பது காணப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி இறைவனுடைய சக்தி தான் எல்லாமே இந்த உலகத்தில் அனைத்துமே இயக்குகின்றது அப்படின்னா, அங்க எப்படி டிவிஷன் இருக்க முடியும்? அதோட முழுமையில பிளவு இருக்க முடியுமா? எல்லாமே பரம்பொருளினுடைய சக்தின்னு சொல்றோம். நமக்கு தெரியும், பரம்பொருளினுடைய அந்த சச்சிதானந்தத்தினுடைய அடிப்படை அம்சமே ஒருமைதான், ஒன்னஸ் தான். ஒன்னஸ் ஆஃப் பீயிங். அதனுடைய 3 நிலைகளையும் ஒன்னஸ் தான் பார்க்குறோம் இல்லையா? சச் சித் ஆனந்தம். அந்த பீயிங் பார்த்தோம்னா இன்டிவிசிபிளா இருக்கு. சக்தியும் பிரிக்க முடியுமா? கான்சியஸ்னஸ் ஃபோர் சித் சக்தியை அதை நம்ம பிரிக்கவே முடியாது. ஆனந்தத்தை பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத ஒரு அம்சங்களை கொண்ட அந்த பரம்பொருள் எப்படி இங்க நாம் காணும்போது ஒரு பகுதி அறியாமையிலும் மற்றொரு பகுதி பின்னுக்கு தள்ளப்பட்டும் அங்க பிரிவினை என்கின்ற நிலையில் எவ்வாறு காணப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி, லாஜிக்கல் கொஸ்டின் எழும். என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு குறிப்பிட்ட களத்தில் அந்த சக்தி வேலை செய்கின்றது. ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்குள் தன்னை இருத்தி கொண்டு வேலை செய்கின்றது, உண்மைதான். ஆனால் அதனுடைய முழுமையில எந்த விதமான ஒரு பிரிவினையும் ஏற்படுவது இல்லை அப்படிங்கிறார் பகவான். இட்ஸ் a fact, spiritual truth. டிவைனுடைய சக்தியில பிரிவினை இருக்க முடியாது. அதனால்தான் சொல்றாரு, this does not imply any real division in its integrality அப்படிங்கிறார். அதனுடைய ஒருங்கிணைந்த முழுமையில எந்த டிவிஷனும் இருக்க முடியாது அப்படிங்கிறார். அப்படின்னா எப்படி இந்த அறியாமை உருவாகின்றது, எப்படி இந்த பிரிவினை உண்டாகின்றது என்றால், ஒரு அமைப்பிலோ ஒரு செயலிலோ தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய மற்ற பாகங்களை அது பின்னுக்கு தள்ளுகின்றது. அவ்வாறு மற்ற அந்த சக்தியினுடைய மற்ற பாகங்கள் பின்னுக்கு தள்ளப்படும் பொழுது அந்த பாகங்கள், அந்த அமைப்பு, அதனுடைய முன்புறத்தில் செயல்படும் அமைப்பு பின்னால் இருக்கக்கூடிய அமைப்பை அறியாத வண்ணம் இருக்கின்றது. அவ்வளவுதான். அமைப்பு இருக்கின்றது, அறியாத வண்ணம் இருக்கின்றது. அதைத்தான் இங்க பகவான் தெளிவுபடுத்துகின்றார். ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுகின்றது,
அந்த சக்தி ஏதோ ஒரு காரியத்தில் தன்னுடைய முன்புறத்தில் ஈடுபட்டு செயல்படுகின்றது. ஆகையினால் எந்த பகுதி அந்த செயலில் ஈடுபடுகின்றதோ அந்த பகுதிக்கு அந்த சக்தியினுடைய பின்புறம் என்பது அதை அறிய முடியாத நிலையில் இருக்கின்றது. அவ்வளவுதான். அதனால அங்க டிவிஷன் இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடலையே எடுத்துக்கொள்ளலாம். நம்ம உடல்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட கணத்தில் ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றோம். நம்மளுடைய கவனம் முழுவதும் அந்த செயலில் மாத்திரமே ஈடுபடுத்தப்படுகின்றது. அப்படி என்றால் நம்முடைய உடலினுடைய மற்ற பாகங்கள், மற்ற செயல்பாடுகள் அவையெல்லாம் பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றதா என்றால் இல்லை. இன்ஃபேக்ட், நாம் எந்த செயலில் ஈடுபட்டு நம்முடைய கவனத்தை ஒரு கணத்தில் குவித்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த செயலுக்கு நம் உடலினுடைய உடல், மனம், உணர்ச்சி அனைத்தினுடைய மற்ற பாகங்கள் எல்லாம் பெண்ணிருந்து ஆதரவு தருகின்றன. ஸோ there is no division. அதே போலத்தான் இங்கேயும் இறைசக்தி செயல்படும் போது ஒரு வேலையிலோ ஒரு அமைப்பிலோ தன்னுடைய கவனத்தை குவித்து கொண்டு செல்லும் பொழுது அந்த அமைப்பு தன்னுடைய மற்ற அமைப்பு குறித்த அறியாமையில் இருக்கின்றது. அவ்வளவுதான விஷயமே ஒழிய there is no real division. அது முழுவதுமாக அந்த தன்னுடைய மற்ற பாகத்தை தன்னிலிருந்து விலக்குவது கிடையாது. அந்த சக்தியினுடைய ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த அமைப்பு என்பது எல்லா வேலைகளிலும் எல்லா நேரத்திலும் இருக்கின்றது. ஆனால் அறியாமை என்கின்ற ஒரு திரையினால் அது மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. எல்லா நிலைகளிலும் எது காணப்படுகின்றது என்றால் அந்த முழுமையான சக்தி, இன்டெக்ரல் ஃபோர்ஸ். அதற்கு ஆதரவளிக்கும் இன்டெக்ரல் செல்ஃப் பீயிங், ஒரு முழுமையான அமைப்பு. இதுதான் அதனுடைய முன்புறத்தில் செயல்படும் அனைத்து சக்திக்கும் பின்னர் இருந்து அனைத்திற்கும் ஆதரவாகவும் அனைத்து வடிவங்களுக்குள்ளும் அது இருந்து கொண்டும் இயக்கங்களை உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களையும் உருவாக்கி கொண்டு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சக்தி என்பது அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் என்பது பிரத்யேகமான இருந்தாலும் அங்கே டிவிஷன் என்பது ஏற்படுவது இல்லை. இந்த சக்தி லிங்க் எப்பொழுதுமே இருக்கு. ஏன் இதை சொல்றாரு? ஒரு காரணம் இருக்கு. இது ஏன் இப்படி சொல்றாரு? இந்த பகவான் சொல்றாரு பின்னாடி எல்லாம் இருக்கு, முன்னாடி தான் என்கேஜா இருக்கு, பின்னாடி இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு புரியும். நம்ம அது அடுத்த இந்த பேராகிராஃப்ல அடுத்த வரக்கூடிய இதை படிச்சோம்னா நமக்கு தெரியும் என்ன காரணத்தினால அந்த பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது. என்ன அர்த்தம் பண்ணா, அந்த லிங்க் இருக்கு. லிங்க் இருக்கு. நம்ம எப்படி முன்னாடி செயல்பட்டு அறியாமையில் இருக்கின்றதோ அந்த லிங்கை நம்ம பின்னாடி அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே போனோம்னா நம்மளால அறியாமையிலிருந்து நாலேஜுக்கு போக முடியும் இல்லையா? அதுக்கு தான் சொல்றாரு இதை. பகவான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. லாஜிக்கலா நம்ம கொண்டு போறாரு. எதுக்கு அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம அறியாமையில் இருக்கிறோம் அப்படின்னா அறியாமையிலே இருப்பது கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அறியாமை என்பது இட் இஸ் ரியலி நாலேஜ் அவேக்கனிங். அதுதான் நாலேஜ் மெல்ல மெல்ல ப்ரோக்ரெசிவா விழித்துக் கொள்வதுதான் அறியாமை என்பது சொல்லியிருக்கிறார். அறியாமை என்பது முற்றிலுமாக நம்ம துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலை கிடையாது. நமக்கு பின்னாடி அந்த லிங்க் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம இந்த நிலையில் இருந்து அந்த லிங்கை பிடித்து கொண்டு மெல்ல மெல்ல பின்னோக்கி உள்நோக்கி சென்றால் இந்த அறியாமை என்கிற நிலையிலிருந்து நாம் விடுபட முடியும். அந்த ப்ராசஸை ரொம்ப அற்புதமா அடுத்து வரக்கூடிய
இந்த அடுத்து வர்ற போர்ஷன்ல விளக்குகின்றார். என்ன இப்ப நம்மளுக்கு தெரியும், இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் என்ன காரணத்தினால ஏற்படுகின்றது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்கின்றோம். அது நம்ம ஒரு வேலையில ஈடுபடும் பொழுது எல்லாமே நம்ம அந்த அந்த நேரத்தில் அதில் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றதுனால மற்றவர்கள் குறித்து அறியாமல் இருக்கின்றோம் என்பது புரியும். அதே மாதிரி அந்த வெளியிலேருந்து நம்ம விடுவித்து கொண்டு மெல்ல மெல்ல உள்நோக்கி செல்லும் பொழுது அறியாமை என்கின்ற நிலையிலிருந்து நம்ம அந்த நாலேஜை நோக்கி போக முடியும். அந்த பாயிண்டை தான் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அடுத்து வரக்கூடிய போர்ஷன்ல ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அடுத்தது போகலாம். It is to be noted also that in order to remove the veil of the ignorance, the conscious force of being in us uses a reverse action of its power of exclusive concentration. It quiets the frontal movement of Prakriti in the individual consciousness and concentrates exclusively on the concealed inner being, on the self, or on the true inner psychic or mental or vital being, the Purusha, to disclose it. But when it has done so, it need not remain in this opposite exclusiveness. It can resume its integral consciousness or a global consciousness, which includes both being of Purusha and action of Prakriti, the soul and its instruments, the self and the dynamisms of the self-power, Atma Shakti. It can then embrace its manifestation with a larger consciousness, free from the previous limitation, free from the results of nature's forgetfulness of the indwelling spirit. Here. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. We have seen that the ignorance is caused by exclusive concentration of consciousness force. There is a veil of the ignorance created by this exclusive concentration. How to remove this veil of ignorance? It can be done by the reverse process of concentration. In order to remove the veil of the ignorance, the conscious force of being in us uses a reverse action of its power of exclusive concentration. Instead of concentrating on the outer surface, it concentrates exclusively on the concealed inner being. It concentrates inwardly on the self or on the true inner, psychic or mental or vital being, the Purusha, to remove the cover surrounding it. But when it has done so, it need not remain in this opposite exclusiveness. It can resume its integral consciousness or a global consciousness. This includes both being of Purusha and action of Prakriti, the soul and its instruments, the self and the dynamisms of the self-power, Atma Shakti. It can then embrace its manifestation with a larger consciousness, free from the previous limitation. It also frees itself from the results of nature's forgetfulness of the indwelling spirit. Thank you, sir. Thank you. இப்போ எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு படிக்கிறோம். சக்தியினுடைய பிரத்யேகமான
ஒரு கவனக்குவிப்பு. அந்த நிலையில்தான் அறியாமை என்பது இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வேற ஒரு கருத்தையும் பகவான் கூறுகின்றார். ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறார். வெளியில அந்த சக்தி தன்னை கவனம் முழுவதையும் குவித்துக் கொள்கின்றதோ, அதற்கு மாறாக அகமுகமாக அது தன்னுடைய கவனத்தை திருப்புகின்றது அப்படிங்கிறது சொல்றார் பகவான். இப்போ இது ஏன் நடைபெறணும்? இதுக்கு நம்ம பார்த்தோம், அறியாமையில் இருக்கின்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன காரணத்திற்காக இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் நடைபெற வேண்டும்? எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன்ல எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் என்பது நடைபெறுகின்றது, அறியாமை என்பது காணப்படுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இங்கே ஒரு புதுசாக ஒரு கான்செப்டை பகவான் இன்ட்ரடியூஸ் பண்றார். என்ன அப்படின்னா, இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறார். அது ஏன் நடைபெற வேண்டும்? ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் என்ன காரணத்திற்காக இந்த செயலை அந்த பரம்பொருளினுடைய சக்தி இங்கு நிகழ்த்துகின்றது? அது யாராவது சொல்ல முடியுமா? என்ன காரணத்திற்காக இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்க? இது வரைக்கும் நம்ம இந்த சாப்டர்ல படித்தது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் படித்தோம். இப்போ பகவான் ஒரு புதிய ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றாரு, ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறாரு. இது என்ன காரணத்திற்காக நடைபெறணும்? அது யாராவது எக்ஸ்பிளைன் சொல்ல முடியுமா? என்ன காரணத்திற்காக இது அந்த இறைவனுடைய திட்டத்துல என்ன காரணத்திற்காக இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்? எல்லாமே இறைவனுடைய திட்டம் தான். என்ன காரணத்திற்காக இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் நடைபெற வேண்டும்? அது எனிபடி கேன் சொல்ல முடியுமா? Is it due to the evolutionary process from ignorance yes, to knowledge? Exactly. அதுக்காகத்தான் அது நடைபெறுது. ஏன்னா ஒரு மூவ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, ஹைட்ல இருந்து கீழே வந்தாச்சு, அதே நிலையில நம்ம இருக்க போவது இல்லை. எவல்யூஷனரி ப்ராசஸ்ல மேலே செல்லணும் இல்லையா? இந்த கீழே வந்ததுனால தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் அறியாமை வந்ததுன்னு எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. ஆனா நம்ம மேலே செல்லணுமே. இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம உயர் உணர்வு நிலைகளை எட்டுவது? ஹவு வி கேன் ரீச் அ ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்? அதன் மூலமா எப்படி அதிமானச உணர்வு நிலையை எட்டுவது மாத்திரம் இல்லாமல் எவ்வாறு அந்த மேல் இருக்கக்கூடிய உணர்வு நிலையை கீழே இறக்கம் கொண்டு நம்மளுடைய இயல்பு புவி வாழ்வு அனைத்தையும் திருவுரு மாற்றம் செய்வது? அதுக்கு தான் இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது யார் செய்யறாங்கிறதையும் பார்க்கணும். அதே சக்தி தான் செய்யுது, ஞாபகம் வச்சுக்கணும். அதுல எந்த சக்தி தன்னை முழுவதுமாக எங்க புவியில் இரக்கம் கொண்டு உச்சக்கட்ட நிலையான மெட்டீரியல் இன்கான்சியன்ஸ் என்கின்ற நிலையில் தன்னை அமிழ்த்து கொண்டதோ அதே சக்தி தான் ரிவர்ஸ் ப்ராசஸ்ல மெல்ல 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 அப்படியே பின்னாடி போகுது. இதெல்லாம் இறைவனுடைய திட்டம், அதுக்காக சொல்றோம். இது எல்லாமே டிவைன் பிளான்ல நடைபெறுகின்றது. இப்ப அடுத்த கேள்வி கேட்கலாம், இது எல்லாம் இயற்கையிலே நடைபெறுது அப்படின்னா நம்மளுடைய ரோல் என்ன? நம்ம சும்மா இருக்கலாமே. நம்ம சும்மா இருந்தா கூட அது பாட்டுக்கு நடந்துட்டு தானே போகுது. ஆல்ரெடி இந்த சக்தி வெளியே வந்துருச்சு. தென் இட் இஸ் இவால்விங் அப்வர்ட்ஸ். அதில் வாட் இஸ் அவர் ரோல்? ஹியூமன் பீயிங்ஸினுடைய ரோல் என்ன? நம்ம சும்மா இருந்தா, நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் கூட அது அல்டிமேட்டாக நடக்கத்தான் போகுது.
அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். ஏன்னா பகவான் என்ன சொல்றாரு, இது நேச்சுரல் ப்ராசஸ். எவல்யூஷன் அப்படிங்கிறது நேச்சுரல் ப்ராசஸ், இயற்கையிலேயே நடந்து கொண்டே இருக்கின்றது. நீங்க அதோடைய போக்கிற்கு விட்டால் இட் வில் டேக் செவரல் யுகாஸ் அப்படிங்கிறார், ஈயான்ஸ் அப்படிங்கிறார் பகவான். பல யுகங்கள் ஆகும். அதனுடைய போக்கிற்கே விட்டுவிட்டால் பல யுகங்கள் ஆகும். பட் நம்மால வந்து நம்ம 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 வந்து துரிதப்படுத்த முடியும் அதை. we can hasten the process of evolution. அது அந்த அதுக்கு யார் அந்த அதுல புவியில வந்து இந்த இந்த செயல்பாட்டை வந்து துரிதப்படுத்துவதற்கு யாருக்கு வந்து சக்தி இருக்கின்றது என்றால், இந்த மனோமய புருஷன் மனிதனுக்கு தான் சக்தி இருக்கு. மற்ற அமைப்புகள்ல அந்த சக்தி கிடையாது. ஒன்லி த மேன் கேன் ஹேசன் த ப்ராசஸ். ஏன்னா அவன் மைண்ட் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டான். மைண்ட் வந்து ஒரு அற்புதமான சக்தி. மைண்ட்லேருந்து நீங்க அடுத்த லெவலுக்கு ஈஸியா போக முடியும். இதை வந்து சில பேர் மலைப்பார்கள். இது என்ன சாத்தியமா? இது என்ன மனிதன் வந்து எப்படி சூப்பர் மேன் ஆக முடியும், சூப்பர் மைண்ட் எட்ட முடியும்? இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிறது கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப கற்பனையா இருக்கு, ரொம்ப கனவு மாதிரி இருக்குது, பகல் கனவா இருக்கு, நடக்க முடியாத விஷயங்களா இருக்கு. இதெல்லாம் சாத்தியமா? மனிதனுக்கு சாத்தியமா? அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு, நான் படிச்சிருக்கோம் அந்த விஷயம்லாம், ஜஸ்ட் நினைவுபடுத்துறேன். அவர் என்ன சொல்றார், இதை விட கடினமான பரிணாம வளர்ச்சியினுடைய கட்டங்களை எல்லாம் தாண்டி வந்துட்டோம், இதை தாண்டது ரொம்ப சுலபம் அப்படிங்கிறார். சடப்பொருள் எது தாவர உயிரினம் வந்தது, அது பெரிய ஒரு கேப்பு. ஒரு செல் உயிரினத்திலேருந்து காம்ப்ளெக்ஸ் பிளான்ட் அது வந்தது, அது ஒரு பெரிய கேப்பு. பிளான்ட்ஸ்லேருந்து தாவர இனங்கள்லேருந்து விலங்குகள், அந்த ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்தது, அது ஒரு பெரிய ஜம்ப். எல்லாத்த விட பெரிய ஜம்ப் என்னன்னா, அந்த விலங்கினத்திலேருந்து மனம் என்கின்ற அமைப்பை கொண்ட மனிதனாக வந்திருக்கும். அது ஒரு பெரிய பிகஸ்ட் லீப். அப்படி இருக்கிறப்ப மனதிலேயே அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய சூப்பர் மைண்ட் போறது என்ன கடினமான விஷயமா என்ன அப்படின்னு பகவான் சொல்றாரு. நிச்சயமாக இல்லை, எளிதான விஷயம் தான் சொல்றாரு அவர். இட் இஸ் நாட் சம்திங் விச் கேனாட் பி அச்சீவ்டு. இட் இஸ் குவைட் வித்தின் த ரீச் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு என்று பகவான் மேலும் மேலும் உறுதி அளிக்கிறார். நிறைய பேர் அவர் பகவான் வந்தனுடைய யோகத்தை வந்து சாதகர்களே வந்து சந்தேகத்துடன் கேள்விகள் எழுப்பினார்கள். இதெல்லாம் சாத்தியமா? உங்களுக்கு வேணா சாத்தியமா இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் சாத்தியமா எல்லாம் கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு சாத்தியம்னா உங்களுக்கு சாத்தியம் அப்படின்ட்டார் அவர். என்ன காரணம் என்று அப்படம் மேல என்ன சொல்றாரு, அப்படி சாத்தியம் இல்லைன்னா நான் ஏன் என்னுடைய வாழ்நாள்ல 30-40 வருடங்கள்ல இதுக்காக நான் கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த கேள்வியும் கேட்கிறார். ஏன்னா அவருக்கு எளிதாக அவர் எதை ஒரு 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 ஆண் ஒரு ஆன்மீகத்துல ஒருவர் எதை உச்சகட்ட நிலையா கருதுகின்றாரோ அதை பகவான் 3 நாட்கள்ல அடைந்து விட்டார். எல்லா விதமான சித்திகளையும் அவர் அடைந்து விட்டார். அதே நிலையில் தங்கி இருக்கலாம். எதற்காக இந்த அதிமானச யோகம் என்கின்ற ஒரு புதிய ஒன்றில் அவர் தன்னுடைய அந்த யோகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்? கிட்டத்தட்ட 30-40 வருடங்கள் அவர் பாடுபட்டார். சாத்தியம் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அதையெல்லாம் பாடுபட்டார் பகவான். என்ன காரணம் என்றால், அந்த சக்தி வந்து அப்படி செயல்படுகின்றது. அந்த சக்தி வந்து இந்த அறியாமையிலிருந்து மனிதனை விடுவிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தன்னுடைய முந்தைய செயலுக்கு எதிரான செயலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். அதுல என்ன நடைபெறுகின்றது அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ்ல? வெளியில புறத்தில் நம்ம வந்து கவனத்தை செலுத்துவதற்கு பதிலாக அந்த சக்தி என்ன செய்கின்றது? நம்முள் இருக்கக்கூடிய நம்முள் மறைந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய இன்னர் பீயிங், உள்ஜீவன்ல வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ்ல எது ஃபோக்கஸா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய உள்ஜீவன்ல எல்லாமே அடங்குகின்றது இல்லையா? சப்லிமினல் பீயிங்ல
இன்னர் மென்டல் வைட்டல் எல்லாம் அடங்குகின்றது. அப்புறம் சைக்கிக் எல்லாம் அடங்குகின்றது. அல்டிமேட்டா இட் வாண்ட்ஸ் டு ரீச் அவர் சைக்கிக் பீயிங், புருஷா எலிமெண்ட். அது ஏன்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மனுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கும் இடையில ஒரு திரை இருக்கின்றது. அந்த திரையை அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ்ல நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். அந்த செயலை நோக்கித்தான் அந்த சக்தி செயல்படுகின்றது. ஸோ இந்த சக்தி எல்லோருமே இது சாத்தியம். இது ஒரு சில ஒருவருக்கு சாத்தியம், மற்றவர்களுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த எல்லாமே டிவைன் சக்தி தான் செய்யுது. அந்த சக்தி தான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மனை கண்டறிவதற்கும் அதே சக்தி தான் ஒரு உதவி புரிகின்றது. இந்த பகவானும் அதுதானே சொல்றாரு. இந்த மதர் புக்ல ஆல் தட் இஸ் டன் இன் த யூனிவர்ஸ் இட் இஸ் டன் பை த டிவைன் சக்தி ஒன்லி. யோகாவும் பண்றதும் டிவைன் சக்தி தான். ஆனா தன்னுடைய யோக மாயால அது மறைத்து கொண்டு செயல்படுகின்றது ஒழிய யோகா இஸ் டன் பை த டிவைன் தான். இந்த டிவைன் சக்தி தான் நமக்கு உள்ள போகக்கூடிய அந்த செயலையும் செய்கின்றது. அவ்வாறு செல்லும் பொழுது அந்த நிலையில அது இருந்து விடாது. எப்படி ரிவர்ஸ் ப்ராசஸ் உள்ள எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் வெளியிலிருந்து உள்ளே சென்றதோ, உள்ளே சென்று அதே நிலையில அது இருந்து விடாது. அது இரண்டு நிலைகளையும் உள்ளடக்கி ஆன்மீக உண்மை என்ன அடிப்படை உண்மையில் இந்த பூரண யோகம் செயல்படுகின்றது என்றால், வெறும் ஒரு ஆஸ்பெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி வெளியில அவுட்டரை புறத்தை நம்ம ஒதுக்குவது கிடையாது. வெறும் அகத்தில் மாத்திரம் நம்ம கவனம் செலுத்தி புறத்தை நம்ம புறத்தில் இருந்து நாம் விலகுவது கிடையாது. இங்க அகத்திலும் கவனம் செலுத்துகின்றோம், அதே சமயம் புறத்தையும் நாம் உள்ளடக்கி செயல்படுகின்றோம். அதுதான் பகவான் என்ன சொல்றார், இட் கேன் ரெஸ்யூம் இட்ஸ் இன்டெகிரல் கான்சியஸ்னஸ் ஆர் அ குளோபல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். இங்க புருஷாவும் அடங்குகின்றது, பிரகிருதியும் அடங்குகின்றது. உள்ள இருக்கக்கூடிய சோல் அண்ட் அதனுடைய கருவிகள். சோல் இருக்கு, வெளியில இருக்கக்கூடிய வெளியில விஷயம்லாம் கருவிகள். ரெண்டுமே இங்க கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. ஆன்மனம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது, அதே சமயம் அந்த ஆன்ம சக்தியும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. அதுதான் இங்க வித்தியாசம். இன்டெகிரல் யோகால என்ன அப்படின்னா, வெறும் செல்ஃப் மாத்திரம் இல்ல, சக்தி ஆஸ்பெக்டும் இங்க கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. ட்ரெடிஷனல் யோகால பார்த்தோம்னா வெறும் செல்ஃப் தான், சக்தி ஆஸ்பெக்ட் கிடையாது. சில இதில் வெறும் சக்தி ஆஸ்பெக்ட், தந்திரிக் யோகால ஒன்லி சக்தி ஆஸ்பெக்ட். ஆனா இன்டெகிரல் யோகால both self and the power of the self are taken into account. அதுதான் வித்தியாசம். இதற்கெல்லாம் அடிப்படை என்ன காரணம் அப்படிங்கிறத விளக்குகின்றார். அந்த நிலையில இந்த இறை வெளிப்பாட்டுல ஒரு ஒட்டுமொத்த ஒரு மிகப்பெரிய உணர்வு நிலை, அந்த நிலையில்தான் இந்த ஒட்டுமொத்த வெளிப்பாடும் உள்ளடங்கி காணப்படும் அப்படிங்கிறார். இட் கேன் தென் எம்ப்ரேஸ் இட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் வித் அ லார்ஜர் கான்சியஸ்னஸ் ஃப்ரீ ஃப்ரம் த ப்ரீவியஸ் லிமிட்டேஷன். ப்ரீவியஸ் லிமிட்டேஷன்னா எது? வெறும் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், பிரகிருதி, அதுலேயும் கிடையாது, அது ஒரு லிமிட்டேஷன். இல்லை வெறும் புருஷா எலிமெண்ட் உள்ள மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், வெளியிலேருந்து என்ன விலகிப்பேன் அப்படிங்கிறது, அது ஒரு லிமிட்டேஷன். அந்த ரெண்டு லிமிட்டேஷனும் இல்லாம ரெண்டையும் உள்ளடங்கி ரெண்டையும் தழுவி இருக்கக்கூடிய ஒரு உயர்வான உணர்வு நிலையில் தான் அது செயல்படும். அதே போல அந்த நிலையில எப்படின்னா, இது பூரண யோகத்தினுடைய ஒரு அடிப்படை அம்சம். அந்த நிலையில எப்படின்னா, பிரகிருத்திலேயே இருந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த புருஷ ஆஸ்பெக்டை மறந்து செயல்பட மாட்டாங்க. ரெண்டு ஆஸ்பெக்டும் அங்க கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். வெளியில இயல்பில் ஒரு ஒரு மனிதனுடைய புற இயல்பு வெளியில் செயல்பட்டாலும் அது தன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மனை மறந்து செயல்படாது. ரெண்டுமே
ஒன்றை ஒன்று உள்ளடக்கித்தான் எல்லா செயலிலும் ஈடுபடும். அடுத்தது போகலாம். Or it may quiet the whole working it has manifested, concentrate on a higher level of self and nature, raise the being to it, and bring down the powers of the higher level to transform the previous manifestation. All that is so transformed is still included, but as a part of the higher dynamism and its higher values, in a new and greater self-creation. This is what can happen when the consciousness force in our being decides to raise its evolution from the mental to supramental level. In each case, it is tapas that is effective, but it acts in a different manner according to the thing that has to be done, according to the predetermined process, dynamism, self-deploying of the infinite. Thank you, sir. Thank you. Thank you. Predicate Master. Yes, madam. Explanation. Or it may quiet the whole working it has manifested. It may concentrate on a higher level of self and nature. It may raise the being to it and bring down the powers of the higher level to transform the previous manifestation. All that is so transformed is still included, but as a part of the higher dynamism and its higher values in a new and greater self-creation. This is what can happen when the consciousness force in our being decides to raise its evolution from the mental to the supramental level. In each case, it is tapas, it is concentration of conscious energy that is effective. It acts in a different manner according to the thing that has to be done. It acts according to the predetermined process, dynamism, self-deploying of the infinite. Thank you, sir. Thank you. எப்பொழுதுமே இந்த பூரண யோகத்துல 3 விதமான மூவ்மெண்ட்ஸ், இயக்கங்கள் மூன்று முக்கியமான இயக்கங்கள். பகவான் மீண்டும் மீண்டும் இதை கூறுகின்றார். 3 முக்கியமான இயக்கங்கள். 3 முக்கியமான இயக்கங்கள் என்ன அப்படின்னா ஒன்று டீப்பனிங், இரண்டாவது ஹைட்டனிங், மூன்றாவது வைடனிங் அப்படிம்பார். டீப்பனிங்னா என்ன அர்த்தம்? ஆழமாக செல்லுதல். எதற்குள்ளே ஆழமாக செல்லுதல்? நம்முடைய ஜீவனுக்குள்ளே ஆழமாக செல்லுதல். வெளியில இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் செல்ஃப்லேருந்து உள்ள இருக்கக்கூடிய சப்லிமினல் செல்ஃப், அதில் இருக்கக்கூடிய இந்த இன்னர் மென்டல், வைட்டல், பிசிக்கல், அப்புறம் அதற்குள்ள இருக்கக்கூடிய இன்மோஸ்ட் வைட்டல், பிசிக்கல், மென்டல், அதற்குள்ள இருக்கக்கூடிய இந்த சைக்கிக் பீயிங். இதுதான் டீப்பனிங். அடுத்தது இது ஒரு இயக்கம். அடுத்தது என்ன அப்படின்னா ஹைட்டனிங். ஹைட்டனிங்னா உள்ள இருக்கக்கூடிய இயக்கத்தின் மூலமாக என்ன நடைபெறுகின்றது? ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அதுதான். அதனால நம்ம சைத்திய புருஷனுடன் தொடர்பு கொள்கின்றோம். நம்முடைய இயல்பை சைத்திய மயமாக மாற்றுகின்றோம். இதுதான் பகவான் சைக்கிசைசேஷன் அப்படிங்கிறாரு. அடுத்தது ஹைட்டனிங். ஹைட்டனிங்னா என்ன அர்த்தம்? மேலே உணர்வு நிலையில் மேலே எழும்புதல். அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது? இந்த மேலே இருக்கக்கூடிய இறை சக்தியுடன் தொடர்பு கொள்கின்றோம். சூப்பர் கான்ஷியன்ட், அதில் தொடர்பு கொள்கின்றோம். ஆனால் இங்க என்ன ஒரு வித்தியாசம் என்றால், பாரம்பரிய யோகத்திற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒருவர் அந்த உச்சகட்ட உயர்தளத்தை எட்டியவுடன் அதனுடைய மகோன்னதமான ஒளி, பிரம்மாண்டமான ஒளி, அதிலேயே அவர் ஸ்தம்பித்து போயிடுவார். அந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி வருவதற்கு அவர்
விரும்ப மாட்டார். ஏன்னா அவருக்கு அது யாரு ஒளி ஒரு பிளிஸ் அங்க கிட்டிய பின்பு எதுக்கு ஏன் அவங்க கீழ்நிலைக்கு இறங்கி வரணும்? இறங்கி வர விரும்ப மாட்டாங்க. ஆனா இங்க பூரண யோகத்துல அப்படி கிடையாது. அந்த ஹைட்டனிங் மேலே எழும்பினாலும் கீழே இறங்கி வருவோம். எதுக்காக கீழே இறங்கி வருவோம் அப்படின்னா, மேலே எழும்பி மேலே உயரே எழுவதன் மூலம் நமக்கு என்ன உன்னதமான அம்சங்கள் கிட்டியதோ அதை கீழே இரக்கம் கொள்ள செய்து நம்முடைய நிலையை, கீழே உள்ள நிலையை திருவுருமாற்றம் செய்வது. இது இரண்டாவது ஸ்டேஜ். இதுதான் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மூன்றாவது என்ன அப்படின்னா, இந்த அதிமானச உணர்வு நிலையுடன் தொடர்பு கொள்ளுதல். அதிமானச உணர்வு நிலையுடன் தொடர்பு கொண்டு அதை இரக்கம் கொள்ள செய்து நம்மளுடைய முழு இயல்பையும் மாற்றுதல். இதுதான் சூப்ராமென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த வைடனிங் என்பது நடைபெறுகின்றது. வைடனிங் என்றால் ஒன்று ஆழமாக செல்லுதல், இரண்டாவது மேல உயர் உணர்வு நிலையுடன் தொடர்பு கொள்ளுதல், மூன்றாவது வைடனிங் ஆஃப் த கான்சியஸ்னஸ். ஏன் வைடனிங் அப்படிங்கிறது? வைடனிங் என்றால் விரிவடைய செய்தல், நம்மிடம் உள்ளதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுதல். ஏன் நடைபெறணும் அப்படின்னா, அப்பொழுதுதான் நாம் மாத்திரம் திருவுருமாற்றம் அடைய மாட்டோம். நம்மை சுற்றியுள்ள அனைத்து மனிதர்கள், எல்லா அமைப்புகளும் அந்த அதிமானச திருவுருமாற்றத்தினுடைய பலனை அவர்கள் எல்லோரும் அடைவார்கள். அதனாலதான் வைடனிங் அப்படிங்கிறது இங்க அவசியம். ஸோ இந்த 3 இயக்கங்களும் இந்த பூரண யோகத்தில் முக்கியமாக கருதப்படுகின்றன. டீப்பனிங், ஹைட்டனிங் அண்ட் வைடனிங். அப்பதான் அது முழுமையடையும். பாரம்பரிய யோகத்துல பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு நிலையோட நிறுத்திப்பாங்க. ஒண்ணு தன்னுடைய ஆண்மனை கண்டறிவார்கள், புறத்துக்கு வரமாட்டாங்க, அதுலேயே லயிச்சிடுவாங்க. இல்ல ஹையர் லெவல்ல போவாங்க, கீழே இறங்கி வர மாட்டாங்க. இல்ல தனக்குள்ள அடைவது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க, ஐசோலேட் பண்ணிப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. அதனால்தான் சொல்றாரு பகவான் என்ன கூறுகின்றார், ரைஸ் த பீயிங் டு இட் அப்படிங்கிறார். நம்முடைய மனித நிலையை உயர்நிலைக்கு எழுப்பும் அப்படிங்கிறார். அண்ட் பிரிங் டவுன் த பவர்ஸ் ஆஃப் த ஹையர் லெவல் டு டிரான்ஸ்ஃபார்ம் த ப்ரீவியஸ் மேனிஃபெஸ்டேஷன். அந்த உயர் நிலையில் இருக்கக்கூடிய சக்திகளை கீழே குறைந்து நம்முடைய முந்தைய நிலையில் இருக்கக்கூடியதை திருவுருமாற்றம் செய்தல். அதே போல எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். அதுல எதுவும் எக்ஸ்க்ளூஷனே கிடையாது. எதுவுமே எக்ஸ்க்ளூடே ஆகாது. இதுல எல்லாமே இன்க்ளூட் ஆகி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். இங்க பூரண யோகத்துல all that is so transformed is still included, but as a part of the higher dynamism and its higher values in a new and greater self-creation அப்படிங்கிறார். This is what can happen when the consciousness force in our being decides to raise its evolution from the mental to the supramental level. So இது புரியுது நம்மளுக்கு. இது நம்ம பண்றது கிடையாது. அந்த நம்மளுடைய விருப்ப வெறுப்பு அங்க இங்க கொஸ்டினே கிடையாது. எனக்கு விருப்பம் இல்லை, நான் இந்த எவல்யூஷன்ல ஈடுபட மாட்டேங்கிற அந்த கொஸ்டினுக்கே இடம் கிடையாது. அந்த ஃபோர்ஸ் ஆல்ரெடி டிசைட் பண்ணிடுச்சு. மனித குலம் அடுத்த நிலைக்கு போகணுங்கிறத டிசிஷன் எடுத்தாச்சு. அது நடந்தே தீரும். பட் என்ன அப்படின்னா, சின்ஸ் அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் இப்போ ஆக்டிவா இருக்கிறதுனால பகவானினுடைய அவதாரத்தின் நோக்கம் அந்த கான்சியஸ்னஸ் புவியில ஒரு செயல்படும் ஒரு விதியாக நிறுவ வேண்டும் என்கின்ற நோக்கம் நிறைவேறிய காரணத்தினால இங்கு துரிதமாக நடைபெறும் இந்த ப்ராசஸ். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். This is what can happen when the consciousness force in our being decides to raise its evolution from the mental to the supramental level அப்படிங்கிறார். ஸோ இதுல எது செயல்படுது அப்படின்னா, நம்ம செயல்படுறோமா அப்படின்னா கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், எனர்ஜி, அதுதான் செயல்படுகின்றது. இன் ஈச் கேஸ் இட் இஸ் தபஸ்னா என்ன அர்த்தம்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ் எனர்ஜி, அதுதான் தபஸ். இன் ஈச் கேஸ் இட் இஸ் தபஸ் தட் இஸ் எஃபெக்டிவ்.
ஆனா அது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்படாது. டிஃபரெண்ட் வெவ்வேறு விதமாக செயல்படும். பட் இட் ஆக்ட்ஸ் இன் a different manner according to the thing that has to be done. எந்தெந்த சமயத்துல எது நடக்கணுமோ அதுபடிதான் அந்த சக்தி செயல்படும். முக்கியமான ஒரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். அக்கார்டிங் டு த ப்ரீடிட்டர்மின்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே டிவைனுடைய பிளான்ல தான் நடக்குது. மனிதர்களும் டிவைனுடைய ஆஸ்பெக்ட் தான். இருந்தாலும் மனுஷனுடைய விருப்பு வெறுப்பு இங்க இடம் கிடையாது. நோ டவுட் வி ஹேவ் டு கோஆபரேட் பண்ணா அது சீக்கிரம் நடக்கும். அதுதான் மனிதர் அன்னையும் சொல்கின்றார்கள், பகவானும் சொல்கின்றார். இஃப் மேன் கன்சென்ஸ் டு பி ஸ்பிரிச்சுவலைஸ்ட், சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறார். அதர்வைஸ் இட் வில் டேக் செவரல் யுகாஸ் அப்படிங்கிறார். பட் எவ்ரிதிங் இஸ் ப்ரீடிட்டர்மின்ட் அப்படிங்கிறார். அக்கார்டிங் டு த ப்ரீடிட்டர்மின்ட் ப்ராசஸ், டைனமிசம், செல்ஃப் டிப்ளாயிங் ஆஃப் த இன்ஃபினிட். செல்ஃப் டிப்ளாயிங் ஆஃப் த இன்ஃபினிட் ஏன் பகவான் சொல்றார் அப்படின்னா, அந்த பரம்பொருள் வந்து ஒரு அனந்தமான நிலையில, எல்லாம் கடந்த நிலையிலேயே கிடையாது. அந்த நிலையில இருந்திருந்தா இந்த சிருஷ்டியே, இந்த உலகமே தோன்றி இருக்காது. ஆனால் இந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது? தன்னை இந்த வெளிப்பாட்டின் மூலம் ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அந்த வெளிப்பாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் இந்த செயலையும் அது செய்கின்றது. செல்ஃப் டிப்ளாயிங் ஆஃப் த இன்ஃபினிட். இந்த பரம்பொருள் வந்து தன்னையே இதுல ஈடுபடுத்தி கொண்டு இந்த செயலை செய்கின்றது அப்படின்னு பகவான் சொல்றார். ஸோ பகவான் இந்த பேராகிராஃப், இந்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த சொல்றாரு. எப்படி இன்டெகிரல் யோகா, பூரண யோகத்துல எப்படி செயல்படுகின்றது, திருவுரு மாற்றம் எப்படி நடைபெறுகின்றது, எப்படி மைண்ட் இந்த சூப்பர் மைண்ட் போகுது, எது செய்து இந்த காரியத்தை எல்லாம், இதுல வாட் இஸ் த ரோல் ஆஃப் த மேன், எல்லாம் பகவான் இந்த ஒரு சின்ன பேராகிராஃப் தான் இந்த போர்ஷன்ல அவ்வளவு சொல்றார் பகவான். அடுத்தது போகலாம். முடிஞ்சிச்சு அது. சரி. ஸோ இதோட இந்த பேராகிராஃப் 15 முடிந்து விட்டது. பேராகிராஃப் 16 அண்ட் 17 ரெண்டு சின்ன பேராகிராஃப் முடிஞ்சு இந்த சாப்டர் முடிஞ்சிடும். வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கங்க சார். எஸ் மேடம். அப்போ நம்மளோட பார்ட் இதில் என்னங்க சார்? நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணுமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுடைய பார்ட் என்ன அப்படிங்கிறது, நம்ம மனிதன் வந்து நம்மகிட்ட எது டாமினண்டா இருக்கு அப்படின்னு, நம்மளுடைய லோவர் நேச்சர் வந்து டாமினண்டா இருக்கு இல்லையா? ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டாலே லோவர் நேச்சர் வந்து டாமினண்டா இருக்கு. இந்த லோவர் நேச்சர் டாமினண்டா இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பர்சனல் எஃபர்ட் அவசியம். இதுதான் பகவான் சொல்றார். இது வந்து ஆக்சுவலா டிவைன் வந்து இந்த செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. பகவான் வந்து இதை வந்து ரொம்ப அழகாக சொல்றார். நம்மளுடைய பாட்டு தேவை அப்படிங்கிறார். வந்து அந்த நீங்க வந்து மதர்ங்கிற புக்ல படிச்சீங்கன்னா அதுல எல்லாமே இருக்கு. இப்ப இவங்க சொல்ற கருத்து எல்லாம் மதர் அப்படிங்கிற புக்ல இருக்கு. இருந்தாலும் நான் படிக்கிறேன். நீங்க இந்த கேள்வியை கேட்டுதான் கேட்டீங்க, நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? ஆமாங்க சார். அதுல நான் படிக்கிறேன். அந்த அன்னை அப்படிங்கிற அந்த மதரோடைய புத்தகத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு என்கிட்ட இருக்கு. நான் அதை படிக்கிறேன். பிரபஞ்சத்தில் நடக்கும் செயல்களுக்கெல்லாம் பின்னால் தன் சக்தியின் மூலம் இறைவனே இருக்கின்றான். பிரபஞ்சத்தில் நடக்கும் செயல்களுக்கெல்லாம் பின்னால் தன் சக்தியின் மூலம் இறைவனே இருக்கின்றான். ஆனால் அவன் தனது யோக மாயையால் மறைக்கப்பட்டுள்ளான்.
கீழ் இயல்பில் ஜீவனின் அகங்காரத்தின் மூலம் செயல்படுகிறான். யோகத்திலும் இறைவனே சாதகனும் சாதனையும் ஆவான். அவனுடைய சக்தியே அவளுடைய ஒளி, ஆற்றல், ஞானம், உணர்வு, ஆனந்தம் இவற்றுடன் சாதகனின் ஆதாரத்தில் செயல்பட்டு ஆதாரம் அவளுக்கு திறக்கப்படும் போது மேற்சொன்ன தெய்வீக சக்திகளுடன் சாதகனுள் பொழிவதன் மூலம் சாதனையை சாத்தியமாக்குகிறாள். ஆயினும் கீழ் இயல்பு வேலை செய்து கொண்டிருக்கும் வரை சாதகனுடைய சொந்த முயற்சி தேவை. சொந்த முயற்சி என்ன? ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர். ஆர்வம், விலக்கல், சரணம். இதுதான். ஸோ ஏன் இது தேவை? இதுதான் நம்ம செய்யணும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மதர் புக்ல பகவான் சொல்லியிருக்கிற மாதிரி ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர், ஆர்வம், விளக்கம், சரணம். அப்படி எதெல்லாம் ஆர்வம், எதுக்கு ஆர்வம் செய்யணும், எதையெல்லாம் விளக்கணும், எதையெல்லாம் சரணம் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. இது நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் இது. ஏன் இதை செய்யணும் நம்ம அப்படின்னா, எல்லாமே இந்த டிவைன் சக்தி தான் செய்யுதுன்னா ஏன் இதை செய்யணும் அப்படின்னா, நம்ம கிட்ட எது இப்ப டாமினேட்டா இருக்குன்னா நம்மளுடைய கீழ் இயல்பு வேலை செய்யுது. அதுதான் டாமினேட்டா இருக்கு. கீழ் இயல்பு வேலை செய்து கொண்டிருக்கும் வரை சாதகன் நம்ம எல்லாரும் தான் இதுல ஈடுபட்டு இருக்கோம். சொந்த முயற்சி தேவையாகும் அப்படிங்கிறார். ஸோ நம்ம ரோல் என்ன அப்படின்னா, நம்ம ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர், இது 3 தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னா இது 3 செய்யணும். எப்பவுமே நம்ம கான்சியஸ்ல இது இருந்துட்டு இருக்கணும் இல்லைங்க சார்? கான்சியஸா நம்ம ஆர்வமா இருக்கணும். கான்சியஸா ரிஜெக்ட் பண்ணணும். எல்லா விதமான லோவர் மூமெண்ட்ஸ், லோவர் இயக்கங்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். கான்சியஸா சரண்டர் பண்ணணும். அப்படின்னா இந்த ப்ராசஸ்ல இந்த ப்ராசஸுக்காக நம்ம இந்த ப்ராசஸை எளிதாக்குறோம். நம்ம மூலமாகவும் செயல்படும், நாம இதோட ஒத்துழைக்கிறோம். இவங்க கூட கேட்டாங்க. சொல்லுங்க மேடம். மாற்ற முடியாததுக்கு மதரோட ஹெல்ப்பை கேட்கலாம் இல்லைங்க சார்? நிச்சயமாக. அதுதான் இப்ப அந்த முக்கியமா நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இந்த சக்தி, இறை சக்தி செயல்படுது. நம்ம பார்ட்ல ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர் மாத்திரம் பண்ணிட்டா போதுமா, எல்லாமே ஈஸியா நடந்துருமா என்னன்னா கஷ்டம். ஹியூமன் பீயிங்க்கு சாத்தியம் கிடையாது. ஹியூமன் பீயிங்க்கு ஏன்னா ஹியூமன் பீயிங்க்கு இங்க எதை சொல்றாரு, எல்லாத்தையும் மாத்தணும் அப்படிங்கிறாரு. இங்க முக்கியமான விஷயம் இன்டெகிரல் யோகால என்னன்னா, நம்மளுடைய நேச்சரை சுபாவத்தை மாற்றணும் அப்படின்னா அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நான் ஆர்டினரி ஹியூமன் நேச்சர் டிவைன் நேச்சருக்காக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அது ஏன் கஷ்டம்னு சொல்றாரு அப்படின்னா, முடியாதுன்னு சொல்லல, கடினம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய நேச்சர் நாம் மாத்திரம் அதுக்கு பொறுப்பு இல்லை. நம்மளுடைய மூதாதையர்கள், நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம், நம்ம வாழும் இடம், நம்மளுடைய மூதாதையர்கள், இதோ எல்லாம் கலவைதான் நம்மளுடைய இயல்பு அப்படிங்கிறது. நம்மளுடைய மூதாதையர்களுடைய குறைகளை நம்ம கிட்ட இருக்கும். அதனாலதான் அந்த நேச்சரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா சின்சியரா ஆஸ்பயர் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைன் கிரேஸ் செயல்படும். டிவைன் கிரேஸ் செயல்படும். யார் மூலமா செயல்படும்னா அந்த மதர் தான் இங்க காரணம். மதர் மூலமாகத்தான் செயல்படும். அதுல மதர் மூலமாக செயல்பட்டு யாரெல்லாம் அன்னைக்கு திறவாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த ப்ராசஸ் ரொம்ப எளிமைப்படுத்தப்படும். அதர்வைஸ் இட் இஸ் டிஃபிகல்ட். பட் இது கஷ்டமா இருக்கும், மனிதர்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு தான் மதர் எல்லா கஷ்டத்தையும் அவங்க வாங்கிக்கிட்டு இதுல எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் இன்னல்களையும் அவர்கள் அனுபவித்து விட்டு நமக்கு ஒரு சன்லைட் பாத், ஒளி பொருந்திய பாதையை நமக்கு எல்லாம் ஒரு ராஜா பாட்டையை போட்டு கொடுத்துட்டாங்க. மதர்ட்ட நம்ம கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஈஸி ஆயிடும். அதனால இதுல ரெண்டுன்னா பகவான் எகைன் சொல்ற மாதிரி அன்ஃபெயிலிங் ஆஸ்பிரேஷன் வேணும், கிரேஸ் ஃப்ரம் எபோவ், மேலிருந்து பதிலளிக்கும் பேரருள்,
கீழிருந்து அழைக்கும் தளராத நிலைத்த ஆர்வம் அப்படிங்கிறார். இது 2 தான் வேணும். இதுக்கு மதரோட ஹெல்ப் கண்டிப்பா வேணும். மதரோட ஹெல்ப் இல்லைன்னா முடியாது, கஷ்டம். அதுதான் இந்த யோகத்திற்கும் பண்டைய யோகத்துக்கும் டிஃபரன்ஸ். பண்டைய யோகத்துல வந்து நீங்களே பண்ணுவீங்க, அல்ல அது கஷ்டமான விஷயம், கஷ்டப்பட்டு பண்ற விஷயத்த இங்க மதர்கிட்ட நம்ம வர்றதுனால மதர் மேக்ஸ் இட் ஈஸி. மதர் வந்து நம்ம வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்பட்டு நமக்கும் டிவைனுக்கும் இடையில பிரிட்ஜ் மாதிரி செயல்பட்டு இந்த ப்ராசஸ் வந்து அவங்க எளிமைப்படுத்தி கொடுத்துடுறாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இங்க எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு எளிது அப்படிங்கிறாங்க. நம்ம அதுக்கு பின்னாடி உள்ள தியரி பார்த்தோம். அந்த லைஃப் டிவைன்ல தியரி பார்த்தோம். கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் இருக்கு, எல்லாம் தியரி பார்த்தோம். அதை சாதனையா பண்றதுக்கு நீங்க மதரெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? நம்ம பார்த்தது தியரி. இங்க நம்ம பேராகிராஃப் 15ல பார்த்தது அதனுடைய கான்செப்ட் தியரி. அதை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் த மதர்ஸ் ஹெல்ப் நம்மளால பண்ணவே முடியாது. அது வந்து ரொம்ப கிளியர். வித்தவுட் மதர்ஸ் ஹெல்ப் வி கேன் நாட் ஒரு ஸ்டெப்போடு எடுத்து வைக்க முடியாது. தேங்க்யூ சார். அது அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கணும்லங்க சார். எல்லாருமே உணர்றோம். எல்லாருமே தான் உணர்றோம். நிச்சயமா மாற்ற முடியாது. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம 3 வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அந்த ஆர்வம், ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர், அது கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்துட்டு மதர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்பதான் இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு நடைபெறும். எஸ் மேடம். சார், எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தோன்றது, அது கரெக்டாக பாருங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க, நீ வந்து பிள்ளையார் கூட்டு போட்டால் மாத்திரம் போறாது, நல்லா படிக்கணும், அப்புறம் நீ வந்து பிள்ளையார் ப்ரே பண்ண அவர் நல்ல மூளையில் தோண வச்சு நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்க வைப்பாங்கன்னு. அதை நம்ம முயற்சியும் தேவைங்கிறதுக்கு எனக்கு ஏதோ இந்த நிச்சயமாக ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் அது. சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாருமே சொல்றது அதுதான். அந்த இதுதானே சொல்றாங்க. நீயும் படிக்கணும், கடவுள்கிட்டையும் வேண்டிக்கணும், அப்பதான் நடக்கும். வெறும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு படிக்காம இருந்தா எப்படி எக்ஸாம்பிள் பாஸ் பண்ண முடியும் தான் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்றோம். நம்மளுக்கும் அதான் பெற்றோர்கள்லாம் சொல்லி வளர்த்தாங்க. அது நல்ல உதாரணம் நீங்க சொல்றது. தேங்க்யூ சார். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.